இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பெரிய பெரிய அறிவாளிகளை பற்றி தயவுசெய்து பேசாதீங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளின் மீது எனக்கு எல்லையற்ற கோபம் உண்டு. அத்தனை பேரும் பனையூர் வந்து சேர்ந்து விட்டான். இவர்களை மதிக்க வேண்டாமா நீ? இவர்கள் இல்லை என்றால் நீ யார்? ஏழையும் பாழையும் அனாதையும் அகதியும் மற்ற ஒரு சமதர்ம சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இதை விட மேலான கொள்கை உங்களுக்கு எது வேணும்? அந்த கம்யூனிஸ்ட் கட்சி நோக்கி எந்த இளைஞனாவது போறானா? அவரது வளர்த்த கட்சி தானே. அவர் இல்லை என்றால் இப்பொழுது கலைஞர் இல்லை என்றால் எப்படி ஸ்டாலின் என்று கேட்பது போல, மருத்துவர் ராமதாஸ் இல்லை என்றால் அன்புமணி யார்? கலைஞர் என்ன சொன்னாராம், ஏயா நான் இப்பொழுது முதல்வர் பதவியை விட்டுவிட்டு ஸ்டாலினை முதல்வராக்கினால் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை முழுக்க முழுக்க தமிழ் இனம் தமிழ் மொழி என்று ஆரம்பித்து இதையே ஒரு வெறித்தனமாக நான் மேடை தோறும் பேசி பேசி இறைவன் எனக்கு கொடுத்த ஆற்றல் முழுவதையும் நான் அந்த காலத்திலேயே பயன்படுத்தி இருந்தால் நானே ரொம்ப பெரிய ஆளாக இருப்பேன். யங்ஸ்டர்ஸ் கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. திமுகவோட குடும்பமே இருக்குல்ல, திமுகவோட பாரம்பரிய திமுக குடும்பமே அவர்கள் வீட்டு பையன்கள் பெண்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போற லெவல்ல இருக்கு. டிஎம்கே மட்டும் இல்லை, ஏடிஎம்கே எல்லா கட்சியிலையும் விஜய்க்கு வந்து ஃபார்வர்ட் காஸ்ட் ஓட்டு இருக்கு, எஸ்சி ஓட்டு இருக்கு, எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி. நான் அதுதான் இப்போ நீங்க அதனாலதான் விஜய்க்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு. அதனாலதான் நான் சொல்றேன், மற்றவர்கள் அத்தனை பேரும் 10 விழுக்காடு விஜய்க்கு வாக்கு இருக்கலாம் அல்லது 12 விழுக்காடு இருக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது தொடக்கம் தொட்டு நான் சொல்கிறேன் 20 to 25 விழுக்காடு வாக்குகள் நிச்சயமாக விஜய்க்கு கிடைக்கும். தனியா நின்னாலும் கிடைக்கும். 20 விழுக்காடு வாக்குகள் தனியாக நின்னாலும் விஜய்க்கு கிடைக்கும். ஆனால் அது விழலுக்கு இறைத்த நீரா, அது நம்பர்ஸ்ல வராது, விழலுக்கு இறைத்த நீராகும். இப்படி விஜயகாந்த் தனியாக நின்றார், அவர் மட்டும் விருதாச்சலத்தில் வென்றார். மற்றபடி எங்கேயும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அந்த நிலை விஜய்க்கு வரலாம், புரிகிறதா? அதனால் விஜய்க்கு இன்றைக்கு நாளைய அரசியல், விஜய்க்கு வயது இருக்கிறது. இப்பொழுது இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் பொறுத்து இவர் திரைப்பட உலகத்தை விட்டு வந்தால் கூட ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது 96 ரஜினிக்கு எப்படி இருந்ததோ அந்த ஃபேன் ஃபாலோயிங், ஒரு வெறிபிடித்த ரசிகர் கூட்டம், அது இன்றைக்கு விஜய்க்கு இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுது ஒரு கல்லூரியை நடத்தக்கூடியவர் என்னிடம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு பேசி கொண்டிருந்தார். அவரே சொல்கிறார், ஐயா இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் விஜய் என்ற ஒரு பெயர் போகிற போக்கில் சொல்லப்பட்டாலே பொங்கி எழுகிறார்கள் என்று. அதனால் பெரும்பான்மை கல்லூரி மாணவர்கள், பெரும்பான்மை ஐடி ஊழியர்கள், பெரும்பான்மை முதல் வாக்காளர்கள், பல பெண் மக்களும் இன்றைக்கு நீங்கள் கிராம அளவில் பார்த்தால் பெண் மக்களே விஜய்க்கு வாக்களிப்பதற்கு இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இவையெல்லாம் விஜய்க்கான ப்ளஸ். ஆனால் விஜய்க்கான மைனஸுகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த மைனஸுகள் அனைத்தும் பெரிதாக்கப்படும் திராவிட முன்னேற்ற கழக ஊடகங்களால். இப்பொழுது நான் ஒன்று சொல்கிறேன், நேற்றைக்கு முன்தினமும் அவருக்கு பிறந்த நாள் இல்லையா? அந்த பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்துணை பேரும் ஏதோ திருப்பதியில் பெருமாள் தரிசனத்திற்காக 4 நாள் காத்திருப்பதை போல அத்தனை பேரும் பனையூர் வந்து சேர்ந்து விட்டான். இவர்களை மதிக்க வேண்டாமா நீ? இவர்கள் இல்லை என்றால் நீ யார்? நீ என்று நான் ஒருமையில் பேசுவது அவரை தர குறைவாக சொல்வதற்கல்ல. நீ என்று சொல்வதே நாம் அந்த அளவுக்கு எனக்கு கோபம் இருக்குது. காரணம், இவர்கள் இல்லை என்றால் நீ இல்லை, ஆனால் நீ பனையூரில் இல்லை, இன்னும் அடையாறில் இருந்தேன்னு சொல்லிட்டு காலையில் வந்தவன் 6 மணிக்கு தெய்வ தரிசனத்துக்காக நிற்கிறவன் மாதிரி நின்று இருக்கான். இரவு 8-9 மணி வரலாம் அங்கேயே காத்திருக்கான். குறைந்தபட்சம் அவர்கள் முன்னாலே அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டாமா விஜய்? சினிமா கலாச்சாரம், அது சினிமா கலாச்சாரம் என்பது இது மாதிரியான நடவடிக்கைகள் இருந்தால் தவறு. ஜெயலலிதாவு கூட போயஸ் தோட்டத்தின் பால்கனியில் இருந்து கையாட்டுவார். அப்படியாவது இவர் ஆட்டினாரா? இல்லையே. ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் கொதித்து போயிருப்பான். ஸோ விஜய் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டுங்கிறீங்க. நிறைய காரணம், விஜய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியான வழிகாட்டக்கூடிய அறிவார்ந்த பெருமக்கள் இல்லை என்பதை நான் ரொம்ப அனுதாபத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆதவ அர்ஜுனன் கூட. ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன தெரியும்? அவர் மார்ட்டினுடைய மருமகன்.
அவ்வளோதானே. மார்ட்டின் மருமகன், நீங்கள் கலைஞருடைய மகன் ஸ்டாலின், கலைஞரை கழித்து விட்டு ஸ்டாலினை பார்த்தால் ஸ்டாலின் முதல்வராக முடியுமா? முடியாது. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, ஸ்டாலினை கழித்து விட்டால் உதயநிதி இன்றைக்கு வந்து இவ்வளவு தூரம் உட்கார்ந்து கொண்டு பேச முடியும். சமீபத்தில் ஐபிஎஸ் முன்னாள் நீதிபதிகள்லாம் சேர்றாங்க விஜய் கட்சியில். சார், ஐயா சந்திரசேகர், விஜய் கட்சியில் வந்து நிறைய பேர் சேருவாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்குள்ள காரணம், அரசியல் என்பது மக்களுக்கானது அல்ல, அவனவன் சுயநலத்திற்கானது. எந்த குதிரை வேகமாக ஓடும், எந்த குதிரை வெற்றி கம்பத்தில் முதலாக மூக்கை நீட்டி அந்த பக்கம் போகும், ஒரு யூகம். இந்த குதிரையின் மீது பயணித்தால் நாம் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைத்து அந்த குதிரையின் மீது பணம் கட்டுறான் பார்த்தீங்களா, குதிரை பந்தயத்தில். அதே தான் இது விஜய் போகிறார் என்றால் பெரும்பாலான கூட்டம் வருகிறது. சமீபத்தில் நடந்த கருத்து கணிப்பெல்லாம் அவருக்கு வந்து 80-90 இடங்கள் கிடைக்கும், ஒரு 25 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் என்பது போல வருகிற போது, யாரெல்லாம் இவர்கள் அத்தனை பேர் மக்கள் நலனுக்காக அங்கே முண்டி அடித்து கொண்டு போகிறார்களா? யோசியுங்கள். இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு என்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, அது சரியா தவறா என்பதல்ல. பாஜகவுக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, அது ஒரு இந்துத்துவ சித்தாந்தம். அது பாசிச சித்தாந்தம் என்று நீங்கள் சொன்னாலும் சரி, வேறு எந்த சித்தாந்தம் என்று அதுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. கம்யூனிஸ்ட் ஒரு சித்தாந்தம் இருக்குது. இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நல்லது. என்ன கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்? என்ன? ஏழையும் பாழையும் அனாதையும் அகதியும் மற்ற ஒரு சமதர்ம சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதுதான். இதை விட மேலான கொள்கை உங்களுக்கு எது வேணும்? அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி எந்த இளைஞனாவது போகிறானா? போலையே. ஏன் விஜயை நோக்கி வரான்? பெரிய பெரிய அறிவாளிகளை பற்றி தயவுசெய்து பேசாதீங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளின் மீது எனக்கு எல்லையற்ற கோபம் உண்டு. இவர்கள் அத்தனை பேருமே ஆட்சி பீடத்தின் அடிதாங்கிகள். இவர்கள் அறிவை ஒட்டுமொத்தமாக தங்கள் சுயநலனுக்காக குத்தகைக்கு விட்டு விட்டவர்கள். எந்தவித தார்மீக கோபமும் இந்த அறிவாளிகளுக்கு கிடையாது. நான் கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகள் சார்ந்த மணல் படுகைகளும் மொத்தமாக சுரண்டப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் வண்டியாக இருந்து மணல் அள்ளப்படுகிறது. இதுவரையில் 4000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த அரசுக்கு வர வேண்டிய வருவாயே வந்து சேரவில்லை என்று உயர்நீதிமன்றமே தார்மீக கோபத்தோடு தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறது. இதையெல்லாம் இந்த அறிவுஜீவிகள் பார்க்கிறார்களா? ஏன் அந்த அறிவுஜீவிகள் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது? அறிவுஜீவிகள் ஓட்டு போடுவார்களா மாட்டார்களா என்ற இடத்துக்கு நான் வரலையே. இவர்கள் மக்கள் நலனுக்காக விஜய் பக்கம் போய் நிற்பத இல்லைன்னு நான் சொல்கிறேன். இவர்கள் நிற்பது என்பது விஜயிடம் பெரிய சித்தாந்தம் ஒன்றும் கிடையாது. விஜய் ஒரு பெரிய தத்துவ ஞானி, ஒரு பெரிய சித்தாந்தவாதி, ஒரு பெரிய அரசியலை கரைத்து குடித்த ஒரு மிகப்பெரிய மனிதர் என்றெல்லாம் இல்லை. விஜய்க்கு பின்னாலே ஒரு கூட்டம் இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். தைலாபுரம் யுத்தத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம், ரொம்ப ரொம்ப தவறான யுத்தம் அது. ஆனால் தந்தை தெளிவாக சொல்லிவிட்டார். அவருக்கு இப்பொழுது 87 வயதாகிறது. இறப்பு என்னை தழுவுகிற இறுதி நாள் வரை நான் தான் தலைவர், இதை நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் பிரச்சனை இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். சரி. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலையில் இல்லை. அன்புமணி பொறுமை இல்லை. அன்புமணி ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலையில் இல்லை. ஆனால் இதை சொல்வதற்கு மருத்துவர் ராமதாஸுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. ஏன்னா இந்த கட்சியை வளர்த்தெடுத்தவர் அவர்தான். கிராமமாக சென்று கால் கடுக்க நடந்து மக்களை சந்தித்து அமைப்பு ரீதியாக வளர்த்தெடுத்தவர் அவர். அதே மாதிரி இந்த வன்னியர் சமூகத்திற்கென்று ஒரு வன்னியர் சங்கத்தையும் உருவாக்கி இன்னொரு பக்கம் அதை பெரிதாக கொண்டு வந்தவர் அவர். தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி இடஒதுக்கீட்டில் அவர் கணிசமான வெற்றிகளையும் குவித்தவர். அவர் தேர்தல் நேரத்தில் யாரோடு எந்த நேரத்தில் எப்படி போய் சேரலாம் என்பதையெல்லாம் வெற்றிகரமாக வியூகம் அமைத்து அதில் பல நேரங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், சில நேரங்களில் தவறி இருந்தாலும் கூட. எனவே அவருடைய அனுபவம், அவருடைய அரசியல் முதிர்ச்சி, அவருடைய வயது, அவருடைய உழைப்பு, அவருடைய கடந்த கால அர்ப்பணிப்பு, இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இருக்கட்டுமே, அவரது வளர்த்த கட்சி தானே. அவர் இல்லை என்றால் இப்பொழுது கலைஞர் இல்லை என்றால் எப்படி ஸ்டாலின் என்று கேட்பது போல, மருத்துவர் ராமதாஸ் இல்லை என்றால் அன்புமணி யார்? கலைஞருக்காக ஸ்டாலின் பொறுமையாக காத்துட்டு இருந்தார். ஆமாம், அதில் வந்து பிரச்சனை இல்லை. பொறுமையாக காத்திருந்தார் என்பதெல்லாம் ஒன்றுமே அப்படியெல்லாம் நீங்கள் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமை இல்லாமல் என்ன செஞ்சிருவார் கலைஞருக்கு எதிராக? கலைஞர் இருக்கிற வரை திராவிட முன்னேற்ற கழகம் அவர் பேக்கெட்டில் தானே இருந்தது. கழக குரல் எழுப்பிட்டு வீணா போயிடுவார். இப்போ கழக குரல் எழுப்பி அழகிரி வீணா போகலையா? அதுபோல் கழக குரல் எழுப்பினா வீணாக்கிடுவார். அதுவும் ஒரு கலைஞருடைய சாணக்கியத்தனத்துக்கு முன்னால் இதெல்லாம் நடக்குமா? இல்லை.
நீங்கள் வந்து குறிப்பாக சொல்கிறேன், கலைஞர் உயிரோடு இருக்கிற பொழுதே 2006லேருந்து 2011 அவர் முதலமைச்சராக இருந்தால் கடைசி முறை. அந்த நேரத்தில் இந்த மூத்த அமைச்சர்களில் சில பேர், அவர்கள் யார் யார் என்பது கூட எனக்கு தெரியும். நான் அப்பொழுது திட்டக்குழுவிலும் உறுப்பினராக இருந்தேன். அதில் ஓரிருவர் போய், ஐயா உங்களுக்கு வயதாகிவிட்டது, நீங்கள் சற்று ஓய்வெடுங்கள், ஸ்டாலினை முதல்வராக்கி அழகு பாருங்கள் என்று சொன்ன பொழுது கலைஞர் என்ன சொன்னாராம், ஏயா நான் இப்பொழுது முதல்வர் பதவியை விட்டுவிட்டு ஸ்டாலினை முதல்வராக்கினால் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை என் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாயே, நீ முதலில் இங்கே வருவாயா அல்லது ஸ்டாலின் பக்கத்தில் போய் நிற்பாயா? அவ்வளவு தெளிவு இருந்தது கலைஞருக்கு. நீங்கள் வியட்நாம் வீடு படம் பார்த்தீங்களா? அதில் ஒரு புகழ்பெற்ற வாசகம் உண்டுல, பொசிஷன் போச்சோன்னு அதோட பொசஷனும் போச்சுன்னு. அதுதான், பொசிஷன் போனால் பொசஷன் போயிடும். அது கலைஞருக்கு தெரியும். கடைசியில் அவர் விடலை. இங்கேயும் வந்து நீங்கள், இவருக்கு 87 வயது ஆயிடுச்சு, ஏற்கனவே இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். அவர் 100 ஆண்டு காலம் பிடிவாதமாக இருக்கணும். அது அவர்களுக்குள்ளே பேச வேண்டியதெல்லாம் நாம போய் பேசுறது ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை சொல்கிறேன். சரி, அவர் இருந்துட்டு போட்டோம். இந்த மாதிரி பாட்டில் அடித்தா இந்த மாதிரிலாம் பேசணுமா? அது வந்து தன்னுடைய பிள்ளையை பற்றி தானே வெகு மக்கள் இடையிலே வந்து தவறாக பேசுவது. நாளைக்கு வந்து இவருக்கு பிறகு அன்புமணியே தலைவராக வருகிறார் வைத்துக் கொள்ளுங்கள். இவருடைய தந்தையே இவரை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார், இவருக்கு தலைமை பண்பே இல்லை என்றெல்லாம் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 26 மேடையில் எல்லாம் பேசப்படுமா? பேசப்படாது. கட்டாயம் பேசப்படும். அம்மாவே அடிச்சாருப்பாங்க. அதான் அதாவது திராவிட கட்சிகள் பேசுவாங்க, பேச மாட்டாங்க. அதாவது எத்தனை அழுக்கு படிந்திருந்தாலும் தன்னுடைய அழுக்கு சட்டையை பகிரங்கமாக சமூக வெளியில் கொண்டு வந்து அதை துவைக்கக்கூடாது. துவைச்சா அழுக்கு போகும், எல்லாரும் பார்ப்பான். அதை வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும், இல்லையா? இப்போ நான் அதனால தான் பல நேரத்தில் சொல்லுவேன், ஒரு சலவை தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய சமூக கண்ணோட்டம் கூட நம்ம அரசியல்வாதிகளுக்கு கிடையாதுங்க. இப்போது உங்கள் வீட்டில் அழுக்கு துணி இருக்குது, என் வீட்டில் அழுக்கு துணி இருக்குன்னா, இந்த சலவை தொழிலாளி நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு போவார், எல்லாமே அழுக்கு துணி தான். இதை மொத்தமாக அந்த ஆள் வந்து எங்கேயாவது வெளியே போய், இந்த வீட்டில் தாங்க இவ்வளோ துணி கொண்டு வந்தேன் பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இவன் பேசுகிறான் சுத்தம் பற்றி அப்படின்னு பேச மாட்டான். எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து மூட்டை கட்டி கழுத மேலே வச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற துறைக்கு கொண்டு போவான். அந்த துறையில் வெளுத்து அதை அந்த கழுதை மீது வைத்து மறுபடியும் கொண்டு வந்து வீட்டுக்கு விநியோகம் பண்ணுவான். அவன் எந்த நாளும் அழுக்கை பகிரங்கப்படுத்துவதில்லை. ஒரு சலவை தொழிலாளிக்கு தெரிந்தது கூட நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு தெரியவில்லையே என்பது தான் நமக்கான வருத்தம். பாட்டாளி மக்கள் இது பெரிய பின்னடைவு தானே? நிச்சயமாக பின்னடைவு. அவங்கள்ட்ட இருக்கிறதே 5.5% தான். அது 2 உடனே இன்னத்தை பேரம் பேச முடியும். நாளைக்கு பேரம் என்பதாவது அந்த பார்கெனிங் பவரே போயிடும். இப்போவே பாமக எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் வலிமையானது என்று நேற்று வரையில் அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. இன்றைக்கும் வந்து எடப்பாடி வந்து பாமக நம்மோடு இருக்க வேண்டும் என்று தான் அவர் எப்பொழுதும் எல்லா முயற்சியும் மேற்கொள்வார். காரணம், அவரிடம் 5 விழுக்காடுக்கு மேல் வாக்கு இருக்கிறது, கணிசமாக இருக்கிறது. வடக்கு மாவட்டங்களில் அவரோடு சேர்ந்து நின்றால்தான் வெற்றியை பெற முடியும் என்பது தெரியும். ஆனால் அந்த நிலைமை இப்பொழுது இவர்களே கெடுத்துக்கொள்கிறார்கள். தாங்களே வளர்த்து உரமிட்டு வளர்த்து செடியை மரமாக்கிய நிலையில் பிறகு அந்த மரத்தையே வெட்டக்கூடியவர்களாக ஏன் மாறுகிறார்கள் என்று நமக்கு புரியவில்லை. இவற்றை நாம் வருத்தத்தோடு தான் பார்க்க முடியும். இவர் இன்னைக்கு என் கையில் 100 பேர் வரலும், என்னுடைய மாவட்ட செயலாளர்லாம் என் கையில் இருக்காங்க, எல்லாரும் நிர்வாகிகள் எல்லாம் என் கையில் இருக்காங்க. யார் சொல்றது? அதனால தான் அவர் அந்த மாவட்ட செயலாளர் பூரா நீக்கிட்டு அவர் முழுவதுமாக அவர் யாரை நியமிக்கிறாரோ அந்த எண்ணிக்கையை வச்சு நாளைக்கு அவர் கூட்டும்போது எல்லா மாவட்ட செயலாளரும் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்ல போறாரு. அதுக்கான வேலையில் தான் அவர் இறங்கிட்டாரு. சீமான் எந்த பக்கம் சேரணும்னு நினைக்கிறீங்க? சீமான் வந்து விஜய் பக்கம் சேர்ந்தா பிரயோஜனப்படுமா? சீமான் அவர் கையில் ஒரு 8% ஓட்டு இருக்கு. அது இருந்தது, அது 8-10 ஆகலாம், அல்லது 8-5 ஆகலாம். எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் 8 விழுக்காடு வாங்கினார், கடைசி வரையில் அவர் 8லேயே நிற்பார்னு சொல்ல முடியாது. 8க்கு மேலேயும் போகலாம், 8க்கு கீழேயும் போகலாம். விஜய் வந்து சீமான ஓட்டுக்கள்லாம் நிறைய விஜய் ஓட்டு சொல்றாங்க. இல்லை, பொதுவாகவே விஜயினுடைய கட்சி சீமானுடைய வாக்கு வங்கி, அதிமுகவுடைய வாக்கு வங்கி, திமுகவுடைய வாக்கு வங்கி, தேமுதிக வாக்கு வங்கி, மதிமுக, உலகத்தில் உள்ள அத்தனை கட்சிகளுடைய வாக்கு வங்கியையும் விஜயினுடைய வருகை அரித்து கரைத்து எடுத்து விடும் என்று தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஓரளவு நடக்கும். முழுக்க ஒரு கட்சியின் மீது இன்னும் ரொம்ப காதலாகி நேசம் கொண்டு அதற்காகவே உழைத்து வாழக்கூடிய ஒருவன் திடீரென்று ஒரு பக்கம் வேகமாக மடமடன்னு போக மாட்டான். சீமானை பற்றி பேசும்போது இன்னொன்று, சீமா வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு,
மதுரை மாநாட்டை பற்றி பேசும்போது, முருகன் மாநாட்டை பற்றி பேசும்போது, முருகனும் அவருடைய அப்பா சிவனும் முதல்ல இந்துக்களே இல்லை, அது சைவ வழிபாட்டில் அவங்கெல்லாம் வராங்க, அவங்களே நீ இந்துன்னு சேர்க்குற. அப்படி பார்த்தா நம்ம சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாட்டில் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க, வெள்ளைக்காரன் அந்த சாப்பாடு மொத்தமாக ஒரு பேர் வச்சா. அது மாதிரி இது இந்துங்கிற மதமே கிடையாது, இது சைவம், நாங்கள்லாம் வீர சைவர்கள், ஏன் இதில் போய் நீங்கள் தேவையில்லாமல் இந்து மாநாட்டெல்லாம் சொல்லிக்கிங்கிற. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் முதலே சொன்ன திருமுருகாற்றுப்படையை எழுதுகிற பொழுது அந்த நூல் உருவான நிலையில் இந்து மதம்னு ஒன்று இருந்ததா என்ன? இந்து மதம் என்ற பெயரே கிடையாது. சரி, வேதங்களை அடிப்படையாக கொண்டு வந்தது தான் வைதீக மதம். தொல்காப்பியர் காலத்திலேயே அவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். ஏனென்றால் தொல்காப்பியத்திற்குள்ளே நீங்கள் சென்றாலே அவர்கள் வந்து சேர்ந்தவருக்கான செல்வாக்கை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற பகுப்பு தொல்காப்பியத்திலேயே பார்க்கப்படுகிறது. அதற்கான இப்போ நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பொழுதே அவர்கள் வருகை வந்து விடுறார்கள். ஆனால் இந்து மதம் என்ற பெயர் கிடையாது, அது வேதங்களை அடிப்படையாக கொண்ட வைதிக மதம். இங்கே வந்து தமிழனுக்கான ஒரு தனி, நான் சொன்னேன், அவர்களுக்கென்று தனி வாழ்வியல், தனி ஒழுகலாறு, தனி பண்பாடு என்பது அன்று இருந்தது. அது கால நடையில் முழுக்க இந்தியா முழுவதும் ஒரே கலாச்சாரமாக இந்து பண்பாடு என்கிற பெயரில் ஒன்றாக இணைந்து விட்டது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு காலையில் பனிபடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரோஜாவை நான் பார்க்கிற பொழுது அது உயிர்ப்பு தன்மையோடு என்னை பார்த்து சிரிக்கிறதே, அதை பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சியா? அந்த ரோஜாவை எடுத்து இது புள்ளி வட்டம், இது அல்லி வட்டம், இது மகரந்த கேசரம், இது காம்பு என்று தனித்தனியாக பிரிக்கிற பொழுதே அந்த ரோஜாவின் உயிர்ப்பு இல்லாமல் போயிடும். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்பொழுது எந்த தமிழன் வந்து முருகன் தமிழனா அல்லது முருகன் வந்து ஆரியனா? முருகனுக்கும் கார்த்திகேயனுக்கும் வடக்கே இருப்பவன் கார்த்திகேயன், தெற்கே இருப்பவன் குமரன், இந்த குமரன் கார்த்திகேயனாக மாட்டான் என்றெல்லாம் ஆராய்ச்சி. இதனால் 10 பைசா பயன் உண்டா உங்களுக்கு? கடவுள் வழிபாடு என்று வந்துவிட்ட பிறகு அதில் வடக்கு என்ன தெற்கு என்ன? என்னை பொறுத்தவரை ஒரு கடவுள் தான். அந்த ஒரு கடவுள் நான் நினைத்தால் முருகனாக காட்சி தருவான், நான் நினைத்தால் சிவனாக காட்சி தருவான், நான் நினைத்தால் பெருமாளாக காட்சி தருவான். இதிலையே நீங்கள் பேதப்படுத்துறீங்க. இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போய் நீங்கள் வேறுபடுத்தி கூறு போட்டே நீங்கள் இந்த சமூகத்தை சிதைப்பது என்று முடிவெடுத்து விட்டால் இதனால் கடையக்கூடிய பயன் என்ன? உங்களுக்கு கொஞ்சம் வாக்கு வங்கி கூடும், அவ்வளோதானே. காரண காரியமே இல்லாமல் இப்படி நான் என்னையே எடுத்துக்கொள்ளுங்க. நான் கூட தொடக்கத்தில் இருந்து காங்கிரஸ்லேருந்து வெளியேறிய பிறகு முழுக்க தமிழ் இனம், தமிழ் மொழி என்று ஆரம்பித்து இதையே ஒரு வெறித்தனமாக நான் மேடைதோறும் பேசி இறைவன் எனக்கு கொடுத்த ஆற்றல் முழுவதையும் நான் அந்த காலத்திலேயே பயன்படுத்தி இருந்தால் நானே ரொம்ப பெரிய ஆளாக இருப்பேன். புரியுதா? இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலம் என்ன தெரியுமா? ஜாதியை சொன்னால் நீங்கள் பெரிய ஆளாகலாம், மதத்தை சொன்னால் பெரிய ஆளாகலாம், மொழியை சொன்னால் பெரிய ஆளாகலாம், ஆனால் காந்தியத்தை சொன்னால் நீங்கள் கண்டுகொள்ள மாட்டான். ஏன்னால் காந்தியம் என்பதில் பிரிவினை இல்லை, பேதம் இல்லை, சொல்றது எல்லா மனிதர்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒருமை உணர்வு தானே அன்பே. அன்பு என்பது பிரித்து பார்க்குமா? அன்பு என்பது பேதப்படுத்துமா? அன்புக்கு ஜாதி உண்டா? அன்புக்கு மதம் உண்டா? அன்புக்கு வெவ்வேறு பாஷை உண்டா? இவருக்கு அதில் சுவாரஸ்யம் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது இது வந்து முழுக்க எளிதாக மக்களுடைய உணர்வை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஆதாயம் தேடுவதற்கு தான் திராவிட அரசியல் என்பதும் அதுதான், தமிழ் தேசிய அரசியல் என்பதும் அதுதான், பாஜக இந்துத்துவ அரசியல் என்பது அதுதான், எல்லாமே ஒண்ணுதான். இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றுதான் 55 ஆண்டு காலமாக நான் தமிழ்நாட்டில் தவம் இருந்திருக்கிறேன். புரியுதுங்களா? இப்ப விஜய் வந்தால் இவையெல்லாம் மாறிவிடுமா? உங்களுக்கு போன்ற அறிவாளிகளை விஜய் வந்து பயன்படுத்திக்கலாம் நினைச்சா உங்க பதில் என்ன சார்? நான் என்னை பயன்படுத்திக் கொள்வதனால விஜய்க்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சார். விஜய் பயன்படுத்திக்கலாம் நினைச்சா உங்களுடைய நான் யாருக்கு நான் பயன்படுத்திக் கொள்வது என்று சொல்வதே என்னை தாழ்த்தி கொள்வதாகத்தான் நான் கருதுறேன். என்னையும் நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் அரசியலுக்கு புதியவர், உங்களுக்கு வந்து பண்டில் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மைதான். அது வந்து ரஜினிக்கு தெரிந்தது. வாங்க மணியன் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம கண்ணதாசன் இறந்த பொழுது கலைஞர் ஒரு கவிதை எழுதினாரு. கண்ணதாசன் குழந்தையை யார் கை நீட்டி அழைத்தாலும் உடனே போய் சென்று விடுவான்.
அதுபோல நான் என்ன குழந்தையா? நீங்க நேற்று ரஜினி போக கை மாட்டீங்க நீட்டி சார். அழைத்தார் போனா, இன்னைக்கு விஜய் கை நீட்டி அழைக்கிறார் போறது. சார் அவர் அன்பால அழைக்கிறாரு, நீங்க ஏதோ ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி சார் அவருக்கு தான் ஒரு பக்கம் மாபெரும் சிந்தனையாளர் புஷி ஆனந்த் இருக்காரு, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அரசியல் வியூக அமைப்பாளர் ஆதவ அர்ஜுனா இருக்காரு. இந்த 2 பேரை வைத்துக்கொண்டு விஜய் முதல்வராக இல்லை பிரதமராக கூட ஆகலாம். அதனால நாம போய் அங்க என்ன பண்ண போறோம்? இப்போ அண்ணாமலை பிஜேபி தலைமையை விட்டு போனதுனால பிஜேபி லாஸா, நிறைய ஓட்டுகள் லாஸா, நயினார் வந்ததுனால கெயினா, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பிஜேபியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது எப்பொழுதுமே தனி மனிதரை வைத்து நடக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. இல்லை, அது ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அது நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது மோடியினுடைய அந்த தனிமனித தலைமையையே ரொம்ப அதிகமாக துதிபாடி தூக்கி நிறுத்துவதில் ஆர்எஸ்எஸ்க்கே மன வேற்றுமை இருக்கிறது. ஆனால் மோடியை தவிர வாக்குகளை பெரிதாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் வேறு யாரும் இல்லை என்பதனால் அந்த துதிபாடுவதையும் ஆர்எஸ்எஸ் சகித்துக் கொள்கிறது. புரிகிறதா? அந்த சூழலை நான் இங்கே வைத்து அதோடு அதை முடிக்கிறேன். ஏன்னா அண்ணாமலைன்னா அங்கே முருகர் மாநாட்டில் பயங்கர கைத்தட்டல் விழுது சார். இது 2 விதமாகவும் பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அண்ணாமலை திராவிடர், அதாவது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அவர் புறப்பட்டு போர்க்குரல் கொடுத்ததனால் இந்த ஒரு காரணம் அவரை நான் ஆதரித்தேன். வேற எனக்கு ஒன்றும் கிடையாது. டிஎம்கே ஃபைல்ஸ் இறக்கினாரு, அதெல்லாம் ஒரு காரணம். நான் பெரிதாக அவரை ஆதரித்திருக்கேன். நான் அவர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கலாச்சார சீரழிவு கூட்டம். அது எனக்கு தெரியாது. அந்த கலாச்சார சீரழிவு கூட்டத்தை நீங்கள் ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றுவதற்கு யார் குரல் கொடுத்தாலும் தமிழறிவு மணிகன் அவர்களுடைய இனமென்ன, குலமென்ன, குணமென்ன என்று எந்த ஆய்வும் நடத்தாமல் அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை, அதில் இருக்கக்கூடிய செய்தி திமுக ஆட்சிக்கு எதிரானது என்றால் நான் அவர்களை வாழ்த்துவேன், அவர்கள் பக்கத்தில் போய் நிற்பேன். அவ்வளவுதான். ஸோ இவ்வளவு நேரமும் மடை தந்த வெள்ளம் போல பல விஷயங்களை அள்ளி வீசி நீங்கள் கொட்டுனீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது, எல்லாமே அறிவுபூர்வமாக இருந்தது. மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்திரசேகரன். ஒரு நீண்ட கால அனுபவம் நிறைந்த ஒரு இதழிகள் சார்ந்து பணியாற்றி இன்றைக்கு ஊடகத்துறையில் ஒரு புதிய இலக்கோடு புறப்பட்டு விட்ட உங்களுடைய கேள்விகளை எல்லாம் நல்ல பதிலை கொண்டு வந்து சேர்த்தது. அவ்வளவுதான். பெருமை உங்களுக்கும் உண்டு. நன்றி.